ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஆடி மாதம் தானங்க காற்றடிக்கும். ஆனால் இப்போ சரியான காற்று, வீட்டை சுற்றி சூப்பராக காற்று அடிக்குது. கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்குங்க. வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு மாதிரி காற்றடிக்கிறதுனால சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீட்டை சுற்றின வியூஸ் எல்லாமே ஒரு நாள் போடுறேன். இப்போது வந்துட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, சுண்டைக்காய் சாம்பார் வச்சேங்க. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ் பருப்பு கழுவிக்கோங்க. அதில் தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் சுண்டைக்காய் நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. நசுக்கி எடுத்துகிட்டு அதில் போடுங்க. மஞ்சள்தூள், பெருங்காயம், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விடுங்க போதும். விசில் விட்டு எடுத்த உடனே ரொம்ப குழையக்கூடாது, இப்படி இருக்குங்க. இதில் என்ன பண்ணுங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அது போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சிடுங்க. நல்லா கடைஞ்சிட்டு நல்லா ஒரு குழம்பு சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு வானிலை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாமே நான் கலந்து வச்சுருக்கேங்க ஆல்ரெடி. அந்த கடுகை போட்டுட்டு பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுங்கள், கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழம்புல தூக்கி ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. கலக்கினோடனே வாசமும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமான தாளிப்பு நினைக்காதீங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கும். ரைஸு கூட சாப்பிட்லாம்.